ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஹாண்டட் ஹவுஸ்குள்ளே போயிருப்பாங்க இல்லையா, அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில். அப்படி போகும்போது அவங்களுக்கு நிறையவே பயம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு நம்ம ஹீரோவை பார்த்ததுமே வேகமாக வந்து 2 பேரும் ஹக் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்க அங்கே நின்றுட்டு இருந்த 2 கிளாஸ் பசங்களும், அடே என்னடா நடக்குது எங்க, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு ஷாக்கிங்கில் கேட்டதுக்கப்புறம் தான் இவங்களுக்கும் சுயநினைவு வருது. ஐயோ அப்படின்ற மாதிரி 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வெளியில வந்தா, ஸோ வெளியில ஆல்ரெடி கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அதுலயும் அந்த யூரி வந்து நம்ம ஹீரோ கூட ஹீரோயின் வர்றதை பார்த்து அவனுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் ஆகுது. உள்ள என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு ஷாக்கிங்ல பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த 2 பசங்களும் அப்படியே ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்ற மாதிரி. அப்புறமா எல்லாருமே ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே போலாமா அப்படின்னதும், ஆனா அந்த சியன் பையன் இருந்துகிட்டு ஹீரோயினை பார்த்து, அம்மா நீ அந்த ஜியான்வில் போகணும்னு சொன்னல அப்படின்னதும், ஆமா ஆமா எனக்கு போகணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு அங்கேயும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை யூரியும் பார்க்குறான். சரி ஓகே போகலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதனால அந்த ஜியான்விலுக்கு போகிறதுக்காக வந்து பார்த்தா அங்கே கியூ வந்து பெருசாக நிற்கிது. ஸோ இதெல்லாம் தாண்டி போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல. ஸோ ஹீரோயினும் சோகமா, அப்படின்னா இன்னைக்கு இந்த ரைட் போக முடியாதா அப்படின்னு சோகமாக பார்க்க, இதை பார்த்த யூரி வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு முன்னாடி போகிறான். அப்படி முன்னாடி வந்தவன் அங்கே இருந்தவங்க கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறான். அதை கேட்டதுமே அவங்களும் பின்னாடி போய்ட்றாங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. உடனே பின்னாடி வந்தவன், பாய்ஸ் நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னதும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் ஏதோ சொல்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு பின்னாடி வந்துட்டாங்க. இவங்க முன்னாடி போய்ட்றாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் என்ன, ஒரு இடம் ஃப்ரீயானதுமே அங்கே வந்து நம்ம ஹீரோயின், சியான் பையன், ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் அப்படின்னு 4 பேரும் ஒரு இதில் உட்காந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மற்ற பசங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல போல. அதனால அவங்க எல்லாருமே அப்படியே கோவத்திலே பார்த்துட்டு இருக்க. இங்கே அந்த ஜியான்வில்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த யூரி கிட்ட, அம்மா நீ என்ன சொன்ன, நீ சொன்னதுமே எல்லாருமே பின்னாடி வந்துட்டாங்களே என்ன காரணம் அப்படின்னதும், அதுவா நான் போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு சொன்னேன், அதனால அவங்க வந்து பின் வாங்கிட்டாங்க அப்படின்னதும் ஹீரோயினும் ஷாக் ஆகுறா. ஏன்னா இங்க இருக்கிறதுலே ஒரே ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் மட்டும்தானே, அதனால டக்குன்னு சும்மா சொன்னேன் அப்பதான் போவாங்கன்ற மாதிரி சொல்லி நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் சமாளிச்சிட்டான். ஹீரோவும் அப்படியே முழிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த ஜேன்வியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக, ஸோ ஹீரோயினும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுலேயும் அந்த சியான் பையன் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறான். ஸோ ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்தில் தானே இருக்கிறான், அதனால அவனும் அப்படியே செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுக்க, இதை பார்த்த யூரிக்கும் டென்ஷன் ஆகுது. இருந்தாலுமே ஒன்றுமே பண்ண முடியல. இப்படி எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கேன். திடீர்னு ஜியான்வில் பார்த்தீங்கன்னா மேலே போய் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ என்ன பிரச்சனைன்னு எல்லாத்துக்குமே புரியல. ஆனால் மேலே இருந்து கீழே இருக்கிற வியூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அவனுடைய அந்த அண்ணனான அந்த ஐரிஸ் தான் கால் பண்ணுறான். ஸோ கால் பண்ணி, எங்க இருக்க நீ, இன்னுமே வீட்டுக்கு வரலையா, உன் அண்ணன் கிட்ட போட்டு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும், இல்லை நான் பக்கத்தில் வந்துட்டேன், இந்த வீட்டு பக்கத்தில் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குல்ல அங்கே தான் இருக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல், ஆமாம் நாங்கள் 2 பேரும் அங்கே தான் இருக்கேன்ற மாதிரி போட்டு விட்டுறான். யார் இது, ஹீரோவான் பக்கத்துலேயே இருக்கிறான், என்ன நடக்குது அங்கே அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க, ஒரு கிட்டத்தில் நம்ம ஹீரோவே ஃபோனை பிடிங்கி பேச ஆரம்பிச்சிட்டான். ஆமாம் அவளும் நானும் தான் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்தோம், 2 பேரும் இங்கே தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இங்கே ஹீரோயின் ஃபோனை கூட்டுறா அப்படின்ற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த யூரிக்கும் டென்ஷன் ஆகுது. உடனே அந்த ஐரிஸும், இரு நானே உன்னை கூப்பிட்டு வரேன்ற மாதிரி வேகமாக கட் பண்ணிட்டான். இப்படி நம்ம ஹீரோ வந்து ஹீரோனே வெறுப்பேற்றிட்டு இருக்க, ஸோ யூரியும் அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா இவனும் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுறான் இல்லையா. அதே சமயத்தில் இந்த சைடு மற்ற பசங்களை காமிச்சா அவங்களால ஜிஎன்வில்ல தான் சுத்த முடியல. இருந்தாலுமே மற்ற எல்லா இடமும் போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா வானம் வெடிக்க ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் அதை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. எவ்வளோ அழகா இருக்குல்ல அப்படின்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த வீல் வந்து சுத்த ஆரம்பிச்சிடுது. இந்த டைம்ல சுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், ஆமா என்னுடைய போன் எங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம ஹீரோ தான் வச்சிருக்கான். ஒழுங்கா போனை கூட, நான் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை பிடுங்க ட்ரை பண்ணேன். ஆனா நம்ம ஹீரோ வந்து தரமாட்டேன்ற மாதிரி விளையாடிட்டு இருக்கிறான். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாதனமா ஹீரோ மேலேயே விழுந்துட்டா. ஸோ அப்பவும் ஹீரோ விட மாட்டேன்ற மாதிரி பிடிச்சிட்டு இருக்க. ஸோ இதை பார்த்த யூரிக்கு வந்து டென்ஷன் ஆகுது. உடனே ஹீரோயின் யூரியை பார்த்து, அடே யூரி என்னடா பண்ணிட்டு இருக்க, வந்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்ல, அவனும் சரி ஓகே ஹீரோயினை தூக்கி விடலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் போக, ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா விட்டுற மாதிரி இல்லை. இதுவும் இந்த ஜிஎன்வில் சுற்றிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதனால பேலன்ஸ் இல்லாமல் நம்ம யூரியும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலேயா பொத்துன்னு விழுந்துட்டான். ஸோ இப்படி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் நிற்க கரெக்டாக ஜிஎன்விலும் ஸ்டாப் ஆகுது. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஐரிஸும் வந்துட்டான் ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக. அவன் இந்த மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கிறத பார்த்து ஷாக்காக அவன் டென்ஷன் ஆகி கத்துறான். அப்படியே சீனும் கட் ஆகுது.
இப்போ அடுத்தது வேகமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோயினை பயங்கரமாக திட்டுறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? செக்ஸ் நீ பசங்க கூட வெளியில் போனது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? நீ என்ன ஹீரோ லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு பயங்கரமாக திட்டி விட்டுட. லவ்வா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் அப்போ தான் அவன் யோசித்து பார்க்குறான். நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சது, அவனை ஹக் பண்ணது அப்படின்னு எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு அவளுக்குள்ள ஏதோ ஒன்று ஆகுது. இருந்தாலுமே இல்லை அவனை நான் லவ்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. அப்படியே கட் பண்ண இப்போ அடுத்த நாள் ஆகுது. இவ்வளோ நேரம் பெரிய பெரிய ரிச்சான இடத்த தானே காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லம் மாதிரியான ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் கார் வருது. யாருன்னு பார்த்தா அந்த காருக்குள்ள நம்ம ஹீரோயினும் அந்த டேவிடும் தான் வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயினும் இந்த இடத்துலயே நம்ம கிளாஸ் ரூம்ல படிக்கிற டென்சல் இருக்கிறான் அப்படின்னு ஷாக்காகி பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த டென்சல் உள்ள இருந்து வரான். ஸோ அதான் ஒரு பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆகியிருப்பான் இல்லையா, ஆக்கிட்டு எனக்கு அந்த பொறுப்பு வேணான்னு சொல்லியிருந்திருப்பான்ல. ஸோ அவனை பார்த்து சமாதானம் பண்ணி பேசுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவன் இப்படி ஒரு இடத்த இருக்கிறத பார்த்ததுமே நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ அவனும் ஹீரோயினை பார்த்ததுமே என்னாச்சு, எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் இந்த மாதிரி உன்கிட்ட அந்த பொண்ணை பற்றி தான் பேச வந்தோம். அந்த பொண்ணுக்கு வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீ தான் பொறுப்பேற்றுக்கணும், நீ தான் அவளை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல. ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்கே பாருங்க, நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு தெரியுதா, நான் எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு உங்களுக்கு புரியுதா, ரொம்பவே கஷ்டப்பட்ட வேணாம் அப்படின்னதும் ஹீரோயினும் முழிக்கிறாங்க. ஓ அப்புறம் எப்படி நான் அந்த பெரிய ஸ்கூலில் படிக்கிறேன், எப்படி எனக்கு அந்த சீட் கிடைச்சது நீங்கள் யோசிக்கிறீங்க தானே. எங்கள் ஃபேமிலி வந்து அந்த பொண்ணுடைய வீட்டில் தான் வேலை பார்த்தாங்க. அப்போ நான் அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போது இந்த பொண்ணு கூட பழக்கமாச்சு. ஸோ அதை சான்ஸாக யூஸ் பண்ணி தான் நான் அந்த பெரிய ஸ்கூல்லலாம் எனக்கு வந்து சீட் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு நிறைய கிஃப்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சா. எனக்கு அந்த டைமில் அவன் மேலே விருப்பம் இல்லை தான். ஆனால் அதுக்கப்புறம் நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தான். இருந்தாலுமே இப்போ ஒரு குழந்தைன்னு வந்தால் அவங்கள நான் எங்கே வச்சு பார்த்துப்பேன், இந்த இடத்துல வச்சா எப்படி அவளால் இங்கே இருக்க முடியும், அந்த குழந்தையால வளர முடியுமா? ஸோ அதனால தான் எனக்கு அந்த குழந்தை வேண்டாம், அவ கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா பின்னாடி தான் அந்த பொண்ணு நிற்கிறா. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டா அப்படியே கண்ணீர் மல்க அழுதுட்டு இருக்கிறா. அட பாவி, அப்படின்னா என்ன நீ யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு அரைக்குறையா புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம கிளாஸ் பசங்க எல்லாருமே வந்திருப்பாங்க போல. அவங்க கூட தான் இந்த பொண்ணு வந்திருப்பா. நம்ம ஹீரோவும் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவள் வேகமாக ஓடி போக இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அவளுக்கு என்ன ஆயிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே போனா அவன் என்ன பண்ணானா ஒரு பிரிட்ஜுக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டு நான் சாக போகிறேன், யாரும் என் பக்கத்தில் வராதிங்க, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னதும் இங்கே நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு அடியே இதெல்லாம் ஒரு முடிவு கிடையாது, ஒழுங்கு மரியாதையே கீழே இறங்கு அப்படின்னு கத்திட்டு இருக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த லவர் பையனும் வந்துட்டு அதான் அந்த டென்சலும் வந்துட்டு இங்கே பாரு என்ன பேசுகிற நீ, இப்போ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ இந்த மாதிரி முடிவு எடுத்துறாத அப்படின்னு அவனும் கெஞ்சிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு வந்து கேட்குற மாதிரி இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணை போட்டு கிழிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன நீ குதிக்கிறேன்னு சொல்கிறா, நான் குதிக்க மாட்டேன், ஒழுங்காக குதிச்சு செத்துரு, ஏன்னா எல்லாத்தையுமே நீ நிறைய கஷ்டப்படுத்திருக்கல, செக்ஷனையே சேர்ந்த பொண்ணு தானே நீ, எத்தனை பேரை கிண்டல் பண்ணியிருக்கிற, உனக்கு இந்த நிலைமை வந்தது கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணை ஷாக்காகி பார்க்குறா. அடை என்னடா இப்படி பேசுகிறானேன்ற மாதிரி. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா சாவறதா இருந்தால் சீக்கிரமாக சாவு, ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் பார்த்து பயந்து கோழையாக சாக போகிறல்ல, அப்புறம் என்ன, அதான் இப்போ இவனே வந்து எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேன், மறுபடியும் சாக போகிறேன்னு சொல்கிற, உனக்குலாம் கொஞ்சமே அறிவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீ செத்தாலும் இங்கே யாரும் கவலைப்பட மாட்டாங்க, கொஞ்ச நேரம் கவலைப்பட்டுட்டு உன்னையே மறந்துடுவாங்க, எல்லாம் ஓ முடிவு தான் அப்படி இப்படின்னு சொல்ல. இப்போ அந்த பொண்ணு வந்து முழிக்கிறா. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் விட்டா நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கி வந்துடுறான். உடனே இந்த லவர் பையனை என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி ஃபீல் பண்ணி அழுகிறான். எப்படியோ இவங்க பிரச்சனை தீர்ந்துச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. எப்போதும் போல நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ அந்த ஃபிலிக்ஸ் பையன் இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. உடனே அவனுக்கு ஒரு சாக்லேட் எடுத்து நம்ம ஹீரோயின் வந்து கொடுக்கலான்னு போகும்போது ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக பேச ஆரம்பிக்கிறான். அவனுடைய கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கலங்கி இருக்குது. என்ன சொல்றான்னா ஏன் எப்போதுமே ஒருத்தர் மட்டும் காப்பாற்றப்படுறாங்க ஆனால் இன்னொருத்தங்க தண்டிக்கப்படுறாங்க ஏன் அப்படின்னு புரியாத மாதிரி பேச ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இங்கே நடக்குது, இவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு ஒன்றுமே புரியலைன்ற மாதிரி அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் நேற்று எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றினீங்கல்ல, அதே மாதிரி தானே நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னுடைய அண்ணனையும் காப்பாற்றிருக்கணும், ஆனால் அவனை மட்டும் ஏன் யாருமே காப்பாற்ற முன் வரல அப்படின்னதும் ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. இவனுக்கு அண்ணன் இருந்தானா, அவன் இறந்துட்டானா அப்படின்னு, என்னாச்சு உன்னுடைய அண்ணனுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அவன் கோவத்தில் என்னுடைய அண்ணனை காப்பாற்றுற தைரியம் யாருக்குமே இல்லையா, ஏன் யாருக்குமே தைரியம் வரல அப்படின்னு அந்த கிளாஸ்லேயே பயங்கரமாக கத்திட்டு அழுதுட்டு அங்கேருந்து போயிட்டான். ஸோ இதெல்லாம் பார்த்த யூரியும் நம்ம ஹீரோவும் அமைதியாக அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மேலேயும் ஏதோ ஒரு தப்பு இருக்குது போல, வாயை கூட திறக்கல. உடனே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போகிற அந்த ஃபெலிக்ஸை நிப்பாட்டி சொல்லு உன்னுடைய அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னதும் என்னுடைய அண்ணன் செத்துட்டான், அவனை கொன்னுட்டாங்க, ஆனால் அவனை காப்பாற்றுற தைரியம் இங்கே இருக்கிற யாருக்குமே வரல, இப்போ இந்த பொண்ணை காப்பாற்ற மட்டும் எல்லாருமே செய்றீங்க, இதெல்லாம் ஒரு நியாயமா அப்படின்னதும் ஹீரோயினும் குழம்பி போய் என்ன சொல்ற நீ, யார் உன்னுடைய அண்ணனை கொன்னது அப்படின்னு கேட்கும்போது வேற யாரு, உன்னோட
உன்னுடைய அண்ணனான அந்த ஐரிஸ் தான் அப்படின்னு கத்திட்டு ஹீரோயின் பேச்சு கேட்காம அங்கிருந்து கிளம்பிட்டான். ஸோ ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஸோ அந்த ஐரிஸ் அப்படி என்ன பண்ணி தொலைச்சான் அப்படின்னு ஒன்றுமே புரியாம இவளும் வருத்தத்தோட நிற்கும் போது அந்த சியான் கிட்ட இங்க பாரு அவன் எங்க போறான்னு தெரியுமா, அவன் எங்க தனியா இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது ஆனா அவன் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா பதிலே சொல்ல மாட்டான். இங்க பாரு நீ கரெக்டா சொன்னா உனக்கு இன்னொரு சாக்லேட் தரேன் அப்படின்னு சொன்னதுமே கரெக்டான பதில வந்து சொல்லிட்டான். அப்படியே கட் பண்ணா இப்போ நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா அந்த ஐரிஸ் வந்து இப்போ வீட்டில் தனியா தானே இருப்பான், ஏன்னா இவனுடைய பேரண்ட்ஸும் அண்ணனும் வெளியில போயிருக்காங்க இல்லையா, அதனால ஐரிஸ் கிட்ட மெதுவா நம்ம ஹீரோயின் வராங்க. மெதுவா வந்து நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்ல அவனும் சகிச்சுக்கிட்டே என்ன சொல்லணும் சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய கிளாஸ்மேட் ஃபெலிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான்ல அவனுடைய அண்ணனான அந்த பெர்சிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுமே ஸோ அந்த ஃபெலிக்ஸோடைய பிரதர்னு சொன்னதுமே இவனுடைய மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அழுதுகிட்டே இதை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு கத்திட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டான். ஸோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னது இவனை அழுகுறான், இவன் அழலாம் மாட்டானே அப்படின்னு மனசுக்குள்ளே திங்க் பண்றாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த ஃபிலிக்ஸ் வந்து எங்கே இருப்பான்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியும், ஏன்னா அந்த சியான் பையன் போட்டு கொடுத்துருப்பான் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. அது வந்து ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்ட் தான் போல். அங்கே வந்து அவன் பயங்கர ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இதெல்லாம் ஹீரோயின் பார்க்குறாங்க. ஸோ அவனும் ஒரு கட்டத்தில் ஹீரோயினை பார்த்துட்டு ஏன் இங்கே வந்த, உனக்கு யார் இந்த இடத்த சொன்னது, அந்த சியான் பையன் தானே அவனுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயின் நீ கொஞ்சம் உட்காரியா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல சரி சொல்லுன்ற மாதிரி அவனும் உட்காந்து கேட்குறான். இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட பேசணும்னு தான் வந்தேன், ஏன்னா நான் நேற்று நைட்டு அதை பற்றி ஐரிஸ் கிட்ட கேட்டேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நான் அதை கேட்டதுமே அவன் அழுதுகிட்டே சோகமாக போயிட்டான். ஸோ இதனால நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் அவன் டென்ஷன் ஆயிடுறான். இங்கே பாரு அவனால் என்னாச்சு தெரியுமா, என்னுடைய அண்ணன் இறந்துட்டான், அதனாலே என்னுடைய அப்பா அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்க. நான் நேற்று உன்னை பார்க்கும்போது நீ அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ பண்ண, எல்லா பசங்களும் சேர்ந்து பண்ணாங்க. ஆனால் இதே என்னுடைய அண்ணனை காப்பாற்றாமல் அவங்க விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எப்போதுமே உன்கிட்ட அவ்வளோவா பேச மாட்டேன், ஏன் தெரியுமா, நீ ஐரிஸோடைய தங்கச்சின்னு சொல்லிட்டு. ஏன்னா உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்போதுமே உன்னுடைய அண்ணனான அந்த ஐரிஸை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு அவனுடைய மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட. ஸோ நம்ம ஹீரோயினும் அதை ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. அவளுக்கு புரியுது, புரிஞ்சுக்கிறா. இங்கே பாரு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எல்லாத்தையுமே நான் மாற்றுறேன், உன்னுடைய அபிப்பிராயம் வந்து தப்பு, அதை நான் ப்ரூவ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீ பேஸ்கெட் பால் வந்து சூப்பராக விளையாடுறல்ல, ஆனால் நீ எதுக்கு நம்மளுடைய கிளாஸ் டீமில் மட்டும் இல்லாமல் இருக்கிற அப்படின்னதும் அது எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய அண்ணன் தான், எல்லாத்தையுமே அவன் தான் ஸ்டாப் பண்ணான், எனக்கு வர ஸ்காலர்ஷிப்பும் இன்னதுக்கு காரணம் அவனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து இங்கே பாரு நீ நிறைய விஷயத்த வந்து தப்பாக கூட புரிஞ்சிருக்கலாம், அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபீலிக்ஸ் பையன் கூட நல்லா க்ளோஸாக பழகுறாங்க. இது மூலமாக ரெண்டு பேரும் அப்படியே பேசியே ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க. ஸோ கிளாஸ் ரூமுக்கு வந்ததுலேருந்து அவளுக்கு யோசனையாக தான் இருக்குது, ஏன்னா அந்த ஃபீலிக்ஸ் பையனுடைய பிரச்சனையை முடிக்கணுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா யாருக்கு என்ன பிரச்சனைனாலுமே நம்ம ஹீரோயின் வந்து அதை சரி பண்ணிவிடும் இல்லையா. இங்கே நம்ம ஹீரோயின் தனியாக உட்காந்து இருக்கிறத பார்த்ததுமே யூரி வந்து தனியாக பேசுகிறான். என்னாச்சு, ஏன் தனியாக உட்காந்து சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு அப்படின்னு கேட்டதுமே அதுவா அந்த ஃபீலிக்ஸ் பையனுடைய அண்ணனை பற்றி நான் என்னுடைய அண்ணன் கிட்ட கேட்டேன், அப்படி கேட்டதுமே அவன் என்ன தெரியுமா அப்படியே சோகமாக அழுதுகிட்டே போயிட்டான். ஸோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னதுமே உடனே யூரி என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு நீ எதுக்கு நிறைய தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடுற, இதில் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் சமாதானப்படுத்திட்டு இருக்கிறான். ஆனால் அப்படி பேசும்போது அவனுடைய மூஞ்சி வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பலான்ற மாதிரி போகும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில் வரும்போது இவளுடைய கிளாஸ் பசங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கார் நிப்பர் பண்ணுற கடையில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சியான் தான் இப்போ அவன் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி காரில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை அதான் பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பு, ரொம்ப நேரம் வெளியில் நிற்காத, சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போ அப்படின்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கிளம்புறாங்க. அப்படி அவளுடைய சைக்கிளை வந்து எடுக்கலான்னு போகும்போது ஒரு கார்ல 4-5 பேர் வந்து நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போறாங்க. இதை பார்த்த அந்த பையனும் அந்த சேன் கிட்டே அங்க பாரு அப்படின்னு சொல்ல அவனும் பார்த்து வேகமா ஹீரோயின் வந்து காப்பாத்தலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். அதே சமயத்துல எங்க ஸ்கூல்ல காமிச்சா ஸ்கூல்ல எல்லா பசங்களும் சிரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம சேன் பையன் பதறி அடிச்சு ஓடி வரான். ஓடி வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்ல இதை கேட்ட எல்லாருமே மறந்து போறாங்க. நம்ம யூரி இருந்துகிட்டு அவளை காப்பாத்தணும், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஆக்ரோஷமா போகலான்னு போகும்போது நம்ம ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணி இங்க பாரு அவளை கடத்தினது அந்த பக்கத்து ஸ்கூல் பையனாக தான் இருக்கும், நம்ம மேலே உள்ள பகையில் மறுபடியும் அவளை கடத்திட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போனால் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ட்ராப் செட் பண்ணியிருப்பான், ஸோ நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னதும் இங்கே யூரி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். என்ன பொறுமையாக இருக்கிறது, அது ஹீரோனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு கத்திட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த பக்கத்து ஸ்கூல் பையன் தான். அவன் நம்ம ஹீரோயினுடைய கை காலெல்லாம் கட்டி வீடியோ கால் மாதிரி பண்ணியிருக்கிறான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 4 பேர் மட்டும் நீங்கள் இங்கே வரணும், அப்படி வரலனா இவளுடைய கதை என்ன ஆகுன்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு வரட்ட. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் நீ அங்கேயே
இருடா நான் வரேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு கால் கட் பண்ணிட 4 பேர் மட்டும்தான் போகணும்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் நம்மளுடைய பிளான் படி மற்ற பசங்க எல்லாருமே பின்னாடி காரில் வெயிட் பண்ணுங்க, ஏதாவது சிக்னல் கிடைச்சா உள்ளே வந்துருங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க, ஆனால் யூரிக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. அங்கே இருக்கிற டேபிள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா வேகமாக அவங்க வெளியில் வந்து கிளம்புறாங்க ஹீரோயினை பார்க்கறதுக்காக. அப்போ அந்த இடத்துக்கு ஐரிஸ் டீம் வருது. அதாவது அந்த கீக்க பையன் இருக்கான்ல, அவனுக்கும் கால் பண்ணி அந்த பக்கத்து ஸ்கூல் பையன் சொல்லியிருந்திருப்பான் போல. அதனால அந்த ஐரிஸ் வந்து வேகமாக ஹீரோடைய சட்டையை பிடிச்சிட்டு, என்கடா என்னுடைய தங்கச்சி, ஒன்னால தான் அவளை கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உன்னை விட எங்களுக்கு ஹீரோயின் மேலே அக்கறை இருக்குது, 4 பேர் தான் வரணும்னு சொல்லியிருக்கிறான். ஸோ உன்கிட்ட பேசி என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யூரியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே இந்த ஐரிஸும் அவனுடைய டீமும் கோவத்தில் பார்த்துட்டு இருக்க. இங்கே இவங்க பார்த்தீங்கன்னா வேகமாக கார் எடுத்து ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் கீழே இறங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல யூரி, அவன் நம்ம ஹீரோ பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னதும், இந்த நேரத்தில் என்னடா கேட்க போற அப்படின்னதும், அதுவா அன்னைக்கு ஹாரர் ஹவுஸில் உனக்கும் ஹீரோனுக்கும் நடுமத்தில் என்னது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த டைமில் கேட்குற கேள்வியா அப்படின்னு ஹீரோவுக்கு இருக்கும். உடனே அவன் என்ன கேட்குறானா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீ ஹீரோயினை லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டினை கேட்க, அதோட இந்த பார்ட்டும் முடியுது. ஸோ போக போக இன்னுமே விறுவிறுப்பாக போகும். கண்டிப்பாக இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாக அப்லோட் பண்ண மட்டும் ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது, ஒரு டைமிங் வந்து செட் ஆகலை. பட் ஓகே, என்னுடைய எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தால் உங்களுக்கு தான் செம்ம டென்ஷன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நான் வேகமாக ஒவ்வொரு வீடியோவாக சீக்கிரமாக போட்டு இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணுறேன். சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.